சினிமாவில் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்த இன்னைக்கு உன்னை சுற்றி யாரும் இல்லைன்னா நண்பர்களுக்கு அப்படி இல்லை. நான் வந்து எனக்கு வந்து ரஜினி சார் தான் நான் இதெல்லாம் பாட கற்றுக்கிட்டேன். என்னன்னா நான் முன்ன வந்து பொறாமப்பட்டேன்னு சொன்னது ரஜினி சாரை பார்த்து நான் ஏன் மனுஷன் ஒன்றுமே பண்ண துட்டு வாங்கிட்டு போகிறாருன்னு. ஆனால் அந்த மனுஷன் உண்மையிலேயே என்ன தான் பண்ணாலும் பணம் முக்கியம் இல்லையா, நிம்மதி அப்படின்னு அவர் எல்லாருக்கும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு வார்த்தை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். எனக்கு தெரியாது அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தான் எல்லார் மக்களும் நானும் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தன்னுடைய வாழ்க்கையில் நீ சாப்பிட போகிறது கொஞ்சம் தான் சாப்பாடு, 10 கோடி இருந்தாலும் சாப்பிட்றோம் இவ்வளோ தான், 10 லட்சம் இருந்தாலும் சாப்பிட தான் போதும் என்று பொன்மனம் அந்த சொல்லு வரக்கூடியது சாப்பாட்டில் ஒன்று தான். அடுத்தது தான் தன் மகள் தன் குடும்பம் அப்படி சொல்லும்போது அதில் வந்து இவ்வளோ சம்பாரித்து ஒரு நிம்மதி இருக்கணுன்றது எல்லாரும் எதிர்பார்க்குறது. 10 ரூபா சம்பாதிக்கணும்னு அதான் நினைப்பான், 100 ரூபா சம்பாதிக்கிறதோ கோடிக்கணக்கில். அப்போ என்னும்போது இவர் வருமானத்தை நோக்கியே ஒரு சில விஷயங்கள் போயிட்டு சட்டார்னு ஒரு சின்ன விஷயத்த அவரால் அதை ஜீரணிக்க முடியல. நடிக்க முடிஞ்சது தவிர குடும்பத்தில் அவரால் நடிக்க முடியல. நடிக்க முடியலன்னா எல்லாருக்கும் அதான் எமோஷன்ஸ், அங்கே நடிப்பு வராது, உண்மைதான் வரும்.